ஹலோ அண்ணா, திரிசூலம் ஃபாரஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியால காட்டுது. அங்க போனா பிடிச்சிடலாம். தேங்க்ஸ்டா. என்னடா சொன்னாங்க? திரிசூலம் ஃபாரஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியால இருக்கிறதா சொல்றான். அப்ப வல்லியம்மோட போனை வச்சு ட்ராக் பண்ணலாம்ல? அதான் வீட்ல இருக்கே. பதட்டத்துல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா. அவ சொல்றா. மாறண்ணா, அந்த நம்பர் மூவிங்ல இருக்குண்ணா. மூவிங் இல்லையா? இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்துச்சு, இப்போ மூவ் ஆயிட்டு இருக்குண்ணா. சரிடா, தேங்க்ஸ். என்னாச்சு? ஃபோன் மூவிங்லயே இருக்காமா? மூவிங் இல்லையா? மாறா, அம்பிகாவும் நம்ம வள்ளி அம்மாவும் ஒரே இடத்துல தான் இருக்காங்கன்றது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு இருக்கிற ஒரே க்ளூ அந்த பயமே துணைன்னு எழுதியிருக்கிற வேன் தான். அந்த வண்டியில தான் நம்ம வள்ளியம்மாவை கடத்திட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜிதான். என்ன சொல்றான்னு பாப்போம். வீராக்கா, என்ன இன்னுமா ஆட்டோ ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இப்பதான் மெக்கானிக் வந்தாரு. நீங்க எப்ப வந்து எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் முடியறது? சீக்கிரம் வாங்க. சரி. சி, இதுங்களை நம்ப முடியாதே. ஏதோ தப்பா தெரியுது. என்னடா பண்றது? திரும்ப திரும்ப கூப்பிடறாடா. பேசி தொலை. ஹலோ, அந்த மெக்கானிக் கிட்ட போனை கொடுங்க. என்னடா? கொடுங்க. இல்ல, அவரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. பரவாயில்ல, கொடுங்க. யார்கிட்ட கொடுக்கறது? நீ அண்ணா, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. இந்தாங்க, பேசுங்க. குடுக்குற விஜய். ஆயில் தீர்ந்துருச்சு மேடம். வாங்கிட்டு வந்தா மாத்தணும். எப்படி ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும் மேடம். சரி, போன அவகிட்ட கொடுங்க. சரிங்க மேடம். ஏதாவது ஏடா கூடமா பண்ணீங்கன்னா உங்க வள்ளி அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. ஞாபகம் இருக்கட்டும். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாங்க. சரி. மாறா, ஒரு ஐடியா. ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா, ஒரு ஹெல்ப். சொல்லுமா. இல்லண்ணா, பயமே துணைன்னு எழுதி இருக்கிற ஒரு வேன் சிட்டிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. அது எந்த ஏரியால இருந்தாலும் உடனே லாக் பண்ணி தகவல் சொல்லுங்க. அப்படியா? சங்கத்துல இப்பதாம்மா மீட்டிங் முடிஞ்சுச்சு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். சரிங்க. இப்பா எல்லாரும் நீங்க வாங்க பாக்க வரேண்ணா. வீரா ஒரு விஷயத்த சொல்லிருக்கு. ஒரு வேன்ல பயமே துறைன்னு எழுதியிருக்கான். அந்த வேனை எங்க பார்த்தாலும் எனக்கு போன் அடிங்க. இல்லைன்னா வீராக்கு போன் பண்ணி சொல்லுங்க. சரிண்ணா. சரி, வா, நம்மளும் போய் தேடலாம். டேய், வண்டி விட்டு இறங்கடா. யார் நீங்க? இறங்க. ஹலோ, என்ன பண்றீங்க? ஏங்க, இங்க பாருங்களா. யாருங்க நீங்க? எதுக்கு வண்டியை செக் பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி இருக்கு, நிறுத்தி ஓபன் பண்ணீங்க. டேய், யார் நீ? இந்த வண்டியில ஒருத்தங்களை கடத்திட்டு போயிருக்கீங்க. நீ அதுக்கு உடனே தானே? சார், சார், இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். விட்டுருங்க சார். சொல்லுங்க மேடம்.
ப்ளீஸ் சார். சிட்டிக்குள்ள கடத்துறதுக்கு தான் இந்த வண்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கியா நீ? நட, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. ஐயோ மேடம் மேடம் அதெல்லாம் இல்லை மேடம். காலையில் ஒரு பொண்ணு அவசரமாக வந்து வண்டியை வாடகைக்கு வேணும்னு கேட்டாங்க. புதுசாக சவரன்றதுனால நானும் கூட போனேன். ஆனால் ஏதோ திருட்டு வேலை பண்ணுறாங்கன்றது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. நானும் பாதிலேயே வண்டியை விட்டு இறங்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க என்னை மிரட்டி இந்த வேலையை பண்ண வச்சிட்டாங்க மேடம். என் கழுத்தில் கத்தி வச்சு என்னை கூட்டு போனாங்க மேடம். என்ன மேடம் பண்ண சொல்கிறீங்க? உண்மையை சொல்றியா இல்ல மாட்டிக்கிட்ட இந்த மாதிரி தான் சொல்லணும்னு விஜய் சொன்னாலா? ஐயோ ஐயோ சத்தியமா மேடம், நான் சொல்றதெல்லாம் உண்மை. உயிருக்கு பயந்துதான் மேடம் நான் இதை பண்ணேன். என்னை விட்டுருங்க மேடம். சரி, கடைசி அவங்களை எங்கே இறக்கி விட்ட? வீரா, என் ஃப்ரெண்டு சொன்ன விஜய் அம்மா ஃபோன் சிக்னல் இடமும் இவன் சொல்ற இடமும் ஒன்னாதான் இருக்கு. ஒருவேளை அந்த இடத்துல தான் அத்தையை கடத்தி வச்சிருப்பாங்களோ? அதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மரா, வெயிட் பண்ண வேணா, பாப்பலாம். வா.